Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் a day in my life vlog பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். It's Sunday morning, டைம் அரௌண்ட் ஒரு 7:30 இருக்கும். ரீசன்ட் டேஸாகவே பார்த்திங்கன்னா மார்னிங்கில் அந்த டெரஸ் வியூ பார்க்குறதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிடுச்சு. ஐம் நாட் ஏ மார்னிங் காஃபி பர்சன்ஸ், பட் ஆனால் டெய்லியும் லைட்டாக வார்ம் வாட்டர் குடிப்பேன். வார்ம் வாட்டர் குடிக்கும் போது இந்த மாதிரி வெதர் செக் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஃபேவரட்ஸ் புக்ஸில் பார்த்திங்கன்னா 1 or 2 pages படிப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வெதர் தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் ஆல்மோஸ்ட் 8:30 இருக்கும். இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம். மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை தான். எனக்கு இந்த மாதிரி கல் தோசையில் பார்த்திங்கன்னா மூடி போட்டு அந்த ஆவியிலே வேகிற தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சட்னி. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ கமெண்ட்டில் ரெட் ஹார்ட்டின் போடுங்க. அண்டர் 300 rupeesக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 புக்குமே மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 3 புக்கில் உங்களுடைய ஃபேவரட் புக் எது, அதில் வர்ற ஃபேவரட் லைனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் டைம் ஃபார் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ப்ளைன் பிரியாணி தான். கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண பன்னீர்ஸ். ஆஃப்டர் ஹெவி மீல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நேப் எடுத்துட்டேன். இட்ஸ் டைம் அரௌண்ட் 5 PM. சண்டேனால கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் சாப்பிட்லான்ட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து பஜார் ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 kilometers இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் 10 rupees ஆகும். ஸோ அதனால் இந்த பிங்க் கலர் பஸ்க்காக வெயிட் பண்ணி ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா மகளிர் பேருந்தில் போயாச்சு. இந்த வியூ பார்த்திங்கன்னா தென்பண்ணை ஆறோடது தான். சம்மர் சீசன்னால் ட்ரையாக இருக்குது. ரெய்னி சீசனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை தண்ணியால் ஆறு பார்க்குறதுக்கு கடல் மாதிரியே இருக்கும். அப்படியே த்ரெட்டிங் பண்ணுற ஒர்க் இருந்தது. நான் யூஸ்வலாகவே நேச்சுரல்ஸ் தான் பண்ணுவேன். த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 50 rupees தான் ஆகும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ஸ்பாட் பார்த்திங்கன்னா இந்த ஹேபிட் தான். ஏன்னா இங்கே இருக்க ஆம்பிஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடைக்கு நான் எப்போ வந்தாலும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மோமோஸ் தான். நான் எப்போவும் ஸ்ட்ரீம் மோமோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெஜ் மோமோஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பன்னீர் மோமோஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சீஸ் பாஸ்தா ட்ரை பண்ணியிருந்தோம். சீரியஸ்லி வேறு லெவலாக இருந்துச்சு இந்த பாஸ்தா. இந்த பாஸ்தாக்கு ஈக்குவலாகவே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. கேப்சிகம், கார்ன்ஸ், கேரட். இந்த பாஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா 10 out of 10 ரேட் கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வாஃபல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த தடவை வாஃபல்ஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு நல்ல ட்ரிங்க்கோட ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. பபிள்கம் மொஜிட்டோ ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த பபிள்கம் ஃப்ளேவரோடு பார்த்திங்கன்னா மொஜிட்டோ குடிக்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சண்டேனால பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு கடையில் கூட்டெல்லாம் கிடையாது. ஸோ அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே சிஸ்டர் கூட பேசிக்கிட்டே இந்த ஃபேன்சி ஸ்டோர் வந்துட்டோம். இந்த ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் நிறையா திங்ஸ் வாங்கிட்டுருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது இந்த பிளாக் ஒயிட் ரிப்பன்ஸ், அதுக்கப்புறம் ஆனுவல் டேயில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது காம்படிஷனில் கலந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் ஐப்ரோ பென்சில்ஸாக இருக்கட்டும், ஐலைனர், லிப் பாம், அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் பிந்தி. வீட்டுக்கு வரும்போது பெருமாள் கோயில் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது டைம் ஆல்மோஸ்ட் 7 PM இருக்கும். பட் க்ளவுட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சன்செட் வியூ பார்த்திங்கன்னா அந்த வியூவை அப்படியே ரசிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், 1000 steps வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால டின்னர் எதுவும் சாப்பிடல. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் படிக்கிற ஒர்க் இருக்குது. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வீடியோ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. ஒரு 1 hour படிச்சுட்டு தூங்க போயிட்டேன். See you all in another video. Bye.